வணக்கம் ட்ரேடர்ஸ். நான் ட்ரேடர் வேலு. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இண்டிகேட்டரை பயன்படுத்தினால் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்றத, லாபம் கிடைக்குமா அல்லது அந்த லாபம் எந்த மாதிரி இருக்கும், ரிஸ்க் நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்ற ஒரு டாபிக்கை இன்னைக்கு நம்ம எடுப்போம். நம்ம நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லேயே போகலாமா? ஓகே, இதுதான் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல நம்ம போகிறோம். காலையிலேருந்து மார்க்கெட் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் இஎம்ஐ கூட நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் ஒரு 120 பீரியடு இஎம்ஐ அது நீங்கள் போட்டுக்கலாங்களா? 200 போட்டுக்கலாமா? ஓகே, 200 இஎம்ஐ போட்டுக்கிறேன். 200 இஎம்ஐ போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு டெமோ வந்து லைவ்ல, அதாவது ரீப்ளேல போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் 5 மினிட்ஸ்லேயே வச்சு காமிக்கிறேன். 3 மினிட்ஸ்லேயே நம்ம வச்சு பார்க்கலாம். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். இந்த கேண்டில்லேருந்து நம்ம போவோம். இன்னைக்கு காலையில் 9:15 மணிக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட்டு 10:40 வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருக்கு. ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் இருக்கு. கேண்டிலுக்கு மூவிங் ஆவரேஜ் தான் எந்த ஒரு டச்சும் இல்லாமல் கேப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம ட்ரேடு, இந்த மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்ன லாபமா நஷ்டமான்றத நம்ம இதன் மூலமா பார்க்கலாம். ஸோ கேண்டில்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா சாரி, இதை என்னால் பாஸ் பண்ண முடியல. மறுபடியும் ஒன் மோர் போகலாம். ஸோ நான் இந்த கேண்டில்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது பாஸ் பண்ணிட்டு வந்து பிளே ஷீட்டு ஃபார்வர்டு. ஓகே, நம்ம இதுலேயே பாஸ் பண்ணிடலாம். இருக்கு. ஓகே, இதுல பாஸ் ஆப்ஷன் இதுல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த லைனை கட் பண்ண உடனே நமக்கு என்ட்ரி எடுத்துருச்சு. சரிங்களா? என்ன ரேட்டுக்கு? 780 ரூபா, 800 ரூபாயில எடுத்துருச்சுங்க. 23,800 ரூபாயில பைக்கால் வந்து அடுத்த கண்டில் இந்த கோட்டுக்கு மேல இருக்குது, எடுத்துருச்சு. இப்ப இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வைப்போம்? இந்த லைனுக்கு போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இதனுடைய கான்செப்டே அது மாதிரி தானே வரும். ஒரு இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்திங்கன்னா அது மூவிங் ஆவரேஜ்ன்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் பயன்படுத்தும் போது என்ன லாஜிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு மேலே போய் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பை, லைனு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா செல்லுன்னு நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தும் போது அந்த ரூலே அப்படிதான் வரும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து 800 ரூபாயில நமக்கு பை எடுத்திருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 800 ரூபாய்க்கு எடுத்த பை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டல் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ என்ன ரேட்டுக்கு க்ளோசிங் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் வந்து 785 ரூபாய், 786 ரூபாய்க்கு நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம 800 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், 86 ரூபாய். இதுல ஒரு 14 பாயிண்ட் நமக்கு வந்து மைனஸ்ல கிடைக்குது.
சரிங்களா? இப்ப இங்க போகும்போது என்னன்னா, இது கீழே போகும்போது ஒண்ணு எக்ஸிட் ஆகும், ஒரு ஆப்ஷன் வைக்கலாம், எக்ஸிட்ன்ற ஒரு ஆப்ஷனும் வைக்கலாம். அதே போல டபுள் செல்லுன்ற ஒரு ஆப்ஷனும் நம்ம வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இங்க நம்ம வந்து எக்ஸிட்னே வச்சாலும் இல்ல டபுள் செல்லுன்னு வச்சா, ஆல்ரெடி இங்க ஒரு 15 பாயிண்ட் இருக்கு, அடுத்தது இங்க டபுள் செல் போயிருக்குது. இப்ப மறுபடியும் பாஸ் பண்றோம், பிளே பண்றோம். இப்போ டபுள் செல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க நம்ம இங்க மறுபடியும் 86 ரூபாய்க்கு டபுள் செல் பண்ணி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே 98 ரூபாய் 798 ரூபாய்க்கு மறுபடியும் டபுள் பை பண்ணுது. அப்போ இங்க ஒரு 15 ரூபா நமக்கு லாஸ், 14 ரூபா லாஸ், இங்க ஒரு 14 ரூபா லாஸ், பிளஸ் வந்து டாக்ஸ் அண்ட் புரோக்கரேஜ் அதுல ஒரு 13 ரூபா 15 ரூபாய் நமக்கு லாஸ் ஆகும். அது ஒரு 10 ரூபான்னு வச்சாலும் 20, இதுல ஒரு 14 14 28, கிட்டத்தட்ட 48 பாயிண்ட் இங்கேயே நமக்கு வந்து மைனஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது மறுபடியும் வந்து நமக்கு ஒரு பை வந்து கண்டினியூட்டில இருக்குது, கையில இருக்குது ஒரு பை. இப்ப மறுபடியும் பிளே பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு பை நம்ம எடுத்து, இந்த பை என்ன ஆகுது, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு செல்லு பை எடுத்தோம், அது கீழே க்ளோஸ், கேண்டில் க்ளோஸ் ஆகுன்னு செல் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு அதுல ஒரு 15 பாயிண்ட் மைனஸ். அகைன் மறுபடியும் செல்லுக்கு ட்ரை பண்ணி இருக்குது, மேல இந்த லைனுக்கு மேல போய் நிக்கும், மேல க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகி ஓபன் ஆகும்போது அகைன் மறுபடியும் பை எடுத்திருக்கு. அப்போ இங்க ஒரு பையில ஒரு செல்லு பையில ஒரு லாஸ், செல்லுல ஒரு லாஸ், ஃப்ரெஷ்ஷா பையும் எடுத்திருக்கு. இங்கன்னு பை எடுத்த வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 44 ரூபா போயிருக்கான். நமக்கு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 14, இதுல ஒரு 14, 28 பாயிண்ட் டாக்ஸ் அண்ட் புரோக்கரேஜ் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது அது ஒரு 20 பாயிண்ட் வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 48 பாயிண்ட் நமக்கு இங்கேயே மைனஸ். அப்போ நம்ம கையில ஒரு பொசிஷனும் இருக்குது. அப்போ இங்க ஒரு பொசிஷன் எடுத்தது, அடுத்த கேண்டில் இங்க பாத்தீங்கன்னா இங்க லோ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த கிரீன் கேண்டில் தான் அடுத்தது எக்ஸிட் கொடுத்துருக்கோம். அப்ப இங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல ஒரு 14 பாயிண்ட் நமக்கு வந்து எக்ஸிட் ஆகுது. டோட்டலா 48, 58, 60, 62 பாயிண்ட் நமக்கு வந்து மைனஸ்ல இருக்குது. அதே மாதிரி இந்த கோட்டுக்கு மேல போயிடுச்சு. போகும்போது ஒரு டபுள் என்ட்ரியா எடுத்திருக்கோம். அப்ப எடுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க நம்ம கையில ஃப்ரெஷ்ஷா இருக்கு, 64 பாயிண்ட் நமக்கு மைனஸ்ல இருக்கு இப்போ டோட்டலா. ஸோ மார்க்கெட்டு இங்க இருந்து மறுபடியும் 800 ரூபாயில இருந்து மறுபடியும் மேல போய் இருக்குது, 900 வரைக்கும் போய் இருக்குது. ஸோ க்ளோசிங் பாத்தீங்கன்னா 818க்கு இந்த கிட்டத்தட்ட நியர்பை வந்து நின்றுது. ஸோ இதுல நமக்கு வந்து பெரிய லாபமும் கிடையாது. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல எடுத்து 80, 900 ரூபாய் வரும்போது இந்த நம்ம ஆல்ரெடி 68 பாயிண்ட் நம்ம மைனஸ் இருந்தது, இதுல வந்து ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளால இதை கவர் பண்ணதான் முடியுமே தவிர, கவர் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை கவர் பண்ண மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல ப்ரீவியஸ் டேயோடைய டேட்டாவில் இது நடந்திருக்குது. ஸோ இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3, 1, 2, 3, 4, 5 ட்ரேட் நடந்திருக்கு. இந்த 5 ட்ரேட் நடந்த பிறகு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பெரிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இப்ப இந்த இண்டிகேட்டர்னால நமக்கு என்ன யூஸ் பாத்தீங்கன்னா, நான் மினிமம் ஒரு கேபிட்டல் வச்சிருக்கேன். இது இன்னமும் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா விரிவாகவும் சொன்னா ஆப்ஷன்ஸ்ல போய் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மிஸ்டேக் வந்து ஆப்ஷன்ஸ்ல நிறைய நடக்கும். ஃபியூச்சர்ஸ்ல நடக்கும் போது பாத்தீங்கன்னா இதுக்கு நமக்கு வந்து கேபிட்டல், பெரிய கேபிட்டல், ஃபுல் மார்ஜின் கேபிட்டல் தேவைப்படும். ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படும். அப்படி தேவைப்படுற அந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை செல் பண்ணும்போது நம்ம அந்த 100 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா தெரியும். இதுவே நான் ஆப்ஷன்ஸ்ல இதே ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா நான் நியர்பை ஸ்டாக் பிரைஸே எடுத்துக்கிறேன். 23,900 ஸ்டாக் பிரைஸை காலேன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் மேலதான் போகுது. அப்ப நான் கால் ஆப்ஷனே நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? கால் ஆப்ஷனே எடுத்துக்கிட்டு நான் இந்த மூவிங் ஆவரேஜை பேஸா வச்சு பாக்குறேன்.
இங்க இருந்து மேல போயிடுச்சு, மறுபடியும் இங்க வருது. நான் இந்த கேண்டில் இருந்து கீழே இருந்து போற கேண்டில் இருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த இதுல வந்து நான் ஒரே ஒரு லாட்டு தான் எடுக்கிறேன். என் கையில வந்து பாத்தீங்கன்னா 300 குவான்டிட்டி. இது வந்து கிட்டத்தட்ட இந்த லைனை கிராஸ் பண்ணா 300 ரூபா இருக்கு. 300 × 65 3018 35 பாஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 19,000 ரூபாய் தேவைப்படுது இதுக்கு. நான் என் கையில வந்து ஒரு 20,000 ரூபாய் இருக்கு. இந்த 20,000 ரூபாய் வச்சு இந்த டைம்ல நான் இந்த ட்ரேடு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது, என்ன மாதிரி என்ன ப்ராஃபிட்ல இருக்கிறேன்னா இல்ல ரிஸ்க்ல இருக்கிறத இப்ப நம்ம கண் கூட பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க போகும்போது இந்த கிரீன் கேண்டல் மேல லைனுக்கு மேல வரும்போது இங்க நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். என்ட்ரினா 300 ரூபாய் கிடைச்சிருக்குது. ஒரே ஒரு லட்டு தான் இருக்கேன். ஆனா க்ளோசிங் எங்க வந்திருக்குது பாத்தீங்கன்னா இந்த லைனு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஒருவேளை இங்க நம்ம க்ளோஸ் இந்த இடத்துல எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து 96 ரூபாய் 94 ரூபாய் ரேஞ்சில் கிடைச்சி புக் ஆயிருக்கும். ஒருவேளை இது கோட்லயே லைன்லயே இருக்குது அப்படின்னு ஒரு இல்ல லைனு கீழே தான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது கொஞ்சம் தப்பு தான். நம்ம எக்ஸிட் ஆன மாதிரியே வச்சுப்போம். அப்ப இதுல எனக்கு ஒரு 5 பாயிண்ட் எனக்கு மைனஸ்ல தான் இருக்குது. 300 இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ அகைன்ஸ்ட் மார்க்கெட்டு கீழே வருது. செல்லிங் வந்து நம்ம போப்பதில்லை. ஏன்னா நம்ம கையில கேபிட்டல் வந்து 20,000 ரூபாய் தான் நம்ம வச்சிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நமக்கு இதுல வந்து ஒரு 5 பாயிண்ட் மைனஸ் பிளஸ் டாக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் அது ஒரு 3 பாயிண்ட் போட்டா கூட ஒரு 8 பாயிண்ட் நம்ம மைனஸ்ல இப்போதைக்கு 8 பாயிண்ட் நம்ம மைனஸ்ல இருக்கிறோம். இது டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு 55. இப்போ மறுபடியும் அதே நீங்க நம்ம வரும்போது இங்க ஒரு 5 பாயிண்ட் மிஸ் பண்ணோம். அகைன் இந்த லைன் வந்து மறுபடியும் மேல போகும்போது பாத்தீங்கன்னா மேலதான் ஓப்பன் ஆயிருக்குது. இந்த லைன் ஓப்பன் ஆகிற டைம் வந்து ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா 294 ரூபாய் 295 ரூபாயில நாம பை பண்ணி இருக்கிறோம். சரிங்களா? அகைன் வந்து பாத்தீங்கன்னா இது க்ளோசிங் வந்து இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா 293 ரூபாய். ஏற்கனவே நம்ம வந்து இதுல ஒரு 5 3 8 பாயிண்ட் மைனஸ் ஆயிருக்கு. இப்ப இதுல வந்து 94 93 சாரி 98 99ல வாங்கியிருக்கோம். அகைன்ஸ் வந்து இல்ல ஓப்பன் 95ல ஓப்பன் ஆயிருக்கு. 93ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு இதுல வந்து ஒரு 2 பாயிண்ட் டாக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் ஒரு 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்ட்ல இது ஒரு 5 பாயிண்ட் சேர்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் 13 பாயிண்ட் இன்ட்டு 665 ஷேர் குவான்டிட்டி. அறுபத்தஞ்சு இன்ட்டு 13 பாயிண்ட். இன்னையுடைய இந்த ட்ரேட் மூலமா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 880 ரூபாய் மைனஸ்ல தான் இருக்கு. க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ மூவிங் ஆவரேஜ் நமக்கு எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாதுன்றது ஒரு விஷயத்த வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். மூவிங் ஆவரேஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய நமக்கு வந்து லாபமும் தரக்கூடிய விஷயம்னா அட் சேம் டைம் நமக்கு அது வந்து பெரிய ஒரு சின்ன சின்ன லாஸை வந்து புக் பண்ணி நமக்கு பெரிய லாஸா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். பார்க்கும்போது தெரியாது. ட்ரேட் எடுக்கும் போது அதனுடைய இது அது கூட டிராவல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப தெரியும். இதே 5 மினிட்ஸ்ல இருக்கு. இதே 3 மினிட்ஸ்ல போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு சேம் அதே லாஜிக்கல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பை எடுத்திருக்கோம், இந்த இடத்துல செல் எடுத்திருக்கோம். மறுபடியும் இந்த இடத்துல இந்த கேண்டில்ல பை எடுத்திருக்கோம், இந்த கேண்டில்ல செல் எடுத்திருக்கோம். அகைன் மறுபடியும் இந்த கேண்டில்ல பை எடுத்திருக்கோம், இந்த கேண்டில்ல புக் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூவிங் ஆவரேஜ் அந்த இந்த மாதிரி ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் நீங்க பயன்படுத்தணும் போது மிகப்பெரிய ரிஸ்க் நமக்கு இருக்கு, பெரிய லாபமும் நமக்கு இருக்கும். லாபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா
ஸ்டாக்ஸ்ல நமக்கு வந்து இப்ப அது வந்து நமக்கு அதிகப்படியா கை கொடுக்கும். நீங்க ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கிரிப்ட் வேணாலும் எடுக்கலாம். இப்ப பயோகான் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பயோகானுடைய லெவல் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வந்து இந்த எங்க வேணாலும் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு எடுக்குது, இந்த இடத்துக்கு இதுக்கு மேல நம்ம வந்து பை வந்தாலும் ஒரே சின்ன லாஸ் வந்திருக்கும். அடுத்தது பை செல் இந்த இடத்துல எங்கேயுமே வந்து நம்ம பை வந்திருக்காது. இந்த கேண்டில்ல பை வந்திருக்கும், அகைன் செல்லு நம்ம வந்திருக்கோம். இந்த கேண்டில்ல பாத்தீங்கன்னா பை வந்திருக்குது. பையோடைய கண்டினியூட்டி பெருசா போகல, நின்று போச்சு. இந்த டோட்டலா 8ஆம் தேதியில இருந்து, ஆமா 8ஆம் தேதி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு 2 ட்ரேட் நடந்திருக்கு. சேம் அதே மாதிரி 8ஆம் தேதியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிருக்கு கால். இங்க நமக்கு வந்து 2 இடத்துல நமக்கு ஒரு ரூபாய் பாயிண்ட்ல ஒரு ரூபாய் தான் ரிஸ்க் அதிகபட்சமா இருந்திருக்கும். ஸோ இந்த கேண்டில்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ல பை எடுத்திருக்கோம், இந்த கேண்டில்ல பை எடுத்திருக்கோம். 46 ரூபாய் 25 காசு ஓப்பனு, க்ளோசிங்கு அது கீழே இல்லை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 46 ரூபாய் 15 காசு க்ளோசிங்கு. அப்போ 46 ரூபாய் 5 காசு, 46 ரூபாய் 25 காசு, 46 ரூபாய் 15 காசு. கிட்டத்தட்ட ஒரு 10 காசு 20 காசு மட்டும் தான் இதுக்கு நம்ம போயிருக்கோம். டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 20 காசு 30 காசு இருக்கும். அதிகபட்சமா ஒரு 3 ட்ரேட்ல நமக்கு வந்து ஒரு 1 ரூபாய் இல்ல 2 ரூபானே வச்சுன்னா கூட பயோகானுடைய குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 2300 2500 குவான்டிட்டி. அப்ப நம்ம வந்து அதிகபட்சமா 4000 ரூபாய் 5000 ரூபாய் ரிஸ்க்ல தான் இருப்போம். அகைன் மறுபடியும் வந்து பிரேக் ஆகும்போது பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை நான் உங்களுக்கு சொல்றது. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 47 ரூபாய்க்கு பையா இருக்குது. அவனுடைய ஐ எது வரைக்கும் போயிருக்கான் பாத்தீங்கன்னா 51 ரூபாய் 53 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். 53 47 × 53 பண்ண இதுல ஒரு 3 பாயிண்ட், இதுல ஒரு 3 பாயிண்ட், 6 பாயிண்ட். நமக்கு ஆல்ரெடி 2 பாயிண்ட் லூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம 4 பாயிண்ட் போது நமக்கு இதுல பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து நிப்டி ஆப்ஷன்ஸ்ல நம்ம மூவிங் ஆவரேஜை நம்ம பேஸ் பண்றதோ இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபால் வரும். ஸோ அந்த ஃபாலை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ற அந்த ஃபாலை நம்ம அக்செப்ட் பண்றதுக்குள்ள நம்மளுடைய கேபிட்டலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற அமௌண்ட்ல நம்ம கேபிட்டல் நமக்கு வந்து நிறைய வந்து நம்ம கண்ணு தெரியாமையே லூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுல நீங்க எந்த இது வேணாலும் நீங்க எடுத்து பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர், அப்புறம் வந்து யூடி பேண்டுன்னு ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஏதோ ஒன்று இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர்ஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி காமிக்கிறோம் நான் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் எதுக்காக நம்ம பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால வந்து மார்க்கெட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ நான் ரிப்ளை கொடுக்குறேன், மறுபடியும் ரீப்ளை கொடுக்குறேன். இந்த கேண்டில்ல இருந்து நான் ரீப்ளை கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ இந்த கேண்டில் எனக்கு வந்து இந்த கேண்டில்ல செல் கொடுத்துருக்குது, முதல் கேண்டில்ல செல் கொடுத்துருக்குது. செல் கொடுத்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இதுவாதான் இருக்கும், 382. ஆனா ஐ போயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா 372 வரைக்கும் போயிருக்கான். அகைன் மறுபடியும் இந்த செல் சிக்னல் வந்து 3வது கேண்டில் தான் நமக்கு பையா இருக்கு. அப்போ நமக்கு வந்து எவ்வளவு போயிருக்கான் ஐ வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய செல் சிக்னல் வந்து 355 350 வச்சுங்க. 2 ரூபா 1 ரூபாலாம் விட்டு நம்ம போக்கஸ் பண்ண தேவையில்ல, ஆனா கணக்கு மிஸ்டேக் ஆகும்ல. சரி, 357 ரூபா 354 ரூபாய்க்கு செல் கொடுத்துருக்கு. அகைன் செல்லு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா 383 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான். அப்போ நமக்கு வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 54 ஒரு 84. அப்போ 30 பாயிண்ட் நமக்கு வந்து மைனஸ் இருக்கு, -30 பாயிண்ட், சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பை கால் கொடுத்துருக்காங்க, பை வந்திருக்கு. என்ன ரேஞ்சில பை வந்திருக்கு பாத்தீங்கன்னா 373 74
74ல பை. அதிகபட்சம் எவ்வளவு போயிருக்கான்? 374ல இருந்து 405 ரூபா வரைக்கும் போயிருக்கான். நம்ம இந்த இடத்துல டார்கெட்டை புக் பண்ணியிருந்தால் ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் போதும் புக் பண்ணியிருந்தோம்னா அது நமக்கு புக்கிங். ஒருவேளை அது நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து அதை புக் பண்ணாம விட்டா மறுபடியும் வந்து 374க்கு தான் வந்திருக்கலாம். இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம இப்போ 30 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கோம். இந்த செல்லிங் எங்க எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே எடுத்திருக்குமானா அது கிடையாது. இந்த இடத்துலதான் போய் உங்களுக்கு எடுக்கும் செல்லு. இந்த இடத்துல எடுத்தது கிடையாது செல்லு. ரீப்ளே ஆகணும், மறுபடியும் உங்களுக்கு நான் காட்ட முடியும். ஸோ நம்ம நேற்று நடந்த விஷயத்தையே நம்ம பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. இப்போ நான் ரீப்ளே பண்றேன். ஓப்பன்லயே நமக்கு வந்து செல் கொடுத்துச்சு. ஓப்பன்லயே நமக்கு இந்த இடத்துல 155ல செல் கொடுத்துருக்குது. சரிங்களா? இது வந்து இது ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது இண்டிகேட்டர்ஸை நம்ம பயன்படுத்துறதுனால பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு லாபமா இருக்கா, இல்ல ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர நமக்கு இதுவா இருக்கா, லாபமா இருக்கா, அதை நம்ம பாக்குறோம். ஸோ ஓப்பன் மார்க்கெட்லயே நமக்கு வந்து பை வந்திருக்கு, சாரி செல் வந்திருக்கு. 154 ரூபாய்க்கு செல் வந்திருக்கு. அகைன்ஸ்ட் இந்த கேண்டில்ல கிரீன் கேண்டில் வரும்போதுதான் நமக்கு வந்து அடுத்த ரீட் பையே வருது. அப்ப பை வரும்போது என்ன பிரைஸ்ல பையா இருக்குன்னா 191 ரூபாய்க்கு வந்திருக்கு. 54.91 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒரு 40 6 34 35 பாயிண்ட் நமக்கு வந்து மைனஸ்ல நம்ம இங்க கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 35 பாயிண்ட் மைனஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து பை வந்து எந்த இடத்துல வந்திருக்குன்னா 200 ரூபாயில பை வந்திருக்கு நமக்கு. 291 சார் நம்ம 195 வச்சுப்போம். 200 தேவையில்ல, 191 தேவை. 195ல பை எடுத்திருக்கு. அடுத்து நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நூத்தி 95ல பை எடுத்து செல்லு வந்து இந்த கேண்டில்ல தான் கொடுத்துருக்கு. அப்போ செல்லு வந்து லோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ளோசிங், இந்த கேண்டில் ஓபன் ஆகும் போது தான் நமக்கு தெரியும். அப்போ 86 ரூபாய், சாரி 89.45 90 ரூபான்னு வச்சுக்கலாம். நமக்கு இங்க வந்து பை எடுத்தது 94ல பை எடுத்திருக்குது, சாரி 95ல பை எடுத்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 90ல புக் பண்ணிருக்கு, சாரி 90ல செல் போயிருக்கு. அப்ப இதுல ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம 35 பாயிண்ட் போட்ட இடத்துல பிளஸ் 5 40 பாயிண்டா இருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, செல்லானது பையா இருக்குது. இப்ப மறுபடியும் ரீப்ளே போலாம், பிளே பண்ணலாம். இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு பை எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபாயில பை எடுத்திருக்குது. 190 ரூபாயில பை எடுத்திருக்கு. அகைன் இப்ப பாத்தீங்கன்னா 133 ரூபா, 233 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் நமக்கு இப்போ ப்ராஃபிட்ல இருக்கும். அப்போ கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா 40 பாயிண்ட் மைனஸ்ல இருக்குது. 40 பாயிண்ட் அது இன்னும் அந்த டாக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் ஒன்றுக்கு போடல. 45 பாயிண்ட் போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். இப்ப நம்ம 40 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கிறோம், சாரி நியூட்ரல்ல இருக்கிறோம், இன்னும் பிளஸ் ஆகல. ஐம்பது பாயிண்ட் முதல்ல வந்து இப்ப நமக்கு வந்து 50-60 பாயிண்ட் வந்திருக்கு. இந்த 60 பாயிண்ட் நம்ம வந்து இப்ப கவர் பண்ணிருக்கோம். ஒரு 50 பாயிண்ட் போட்டு
எனக்கு வந்து 50 பாயிண்ட் கிடைச்சா போதும், 60 பாயிண்ட் கிடைச்சா போதும் நம்ம விருப்பப்படுறோம் பாருங்க. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல கவர் பண்ணிருப்போம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம 40 பாயிண்ட் போயிருக்கு, 40 பாயிண்ட் நமக்கு மைனஸ்ல இருக்கு. இப்போ 40 இன்ட்டு 65 ஏழாச்சு, 65 இன்ட்டு 40 பாயிண்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2200 நம்ம மைனஸ்ல இருப்போம். நம்ம அக்கௌண்ட்ல இருந்து வெறும் 20,000 ரூபாய் தான். 20,000 ரூபாய் இந்த மார்ஜின், இந்த எடுக்கிறதுக்கு உண்டான மார்ஜின் லெவல் நம்ம கையில இருக்குது. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதிகமான பைசா கிடையாது. அப்ப நம்ம நம்ம 200 என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்கோம், 200 ரூபான்னு வச்சுக்கணும். 200 ரூபாய் இன்ட்டு 65 போது 13,000 ரூபாய் தான் நம்மளுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்டே. 13,000 ரூபாய் தான். இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையானது வந்து 13,000 ரூபாய் தான். அப்போ இந்த 13,000 ரூபாய் நம்ம எவ்வளவு மைனஸ் ஆயிருக்கு, 2,600 ரூபாய் மைனஸ் ஆயிருக்குது. அப்போ மைனஸ் 2,600 போடும் போது பாத்தீங்கன்னா வெறும் 10,400 ரூபாய் தான் இருக்கு. 10,400 ரூபாயில அடுத்த கால்ஸ் எடுக்குமா எடுக்காதா, இந்த இடத்துல நமக்கு வரும்போது இந்த இடத்துல நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு. இந்த ரீபை எடுக்கும் போதே நம்மளுடைய கேபிட்டல்ல 40 பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ ரீபை 190 ரூபாயில எடுக்கும் போது பாத்தீங்கன்னா 190 இன்ட்டு 65, 190 இன்ட்டு 65 போட்டீங்கன்னா 12,350 ரூபாய் நமக்கு தேவை. ஆனா 13,000 ரூபாய் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எடுத்து இங்க நம்ம செல்லு பை, இங்க செல்லு நம்ம விட்டுட்டு இருப்போம். பையில எடுத்து நமக்கு செல் ஆகும்போது நமக்கு கிடைச்ச லாஸ் வந்து இவ்வளவு நமக்கு கிடைக்குது. செல் எடுத்திருந்தாலும் பை எடுத்திருந்தாலும் நமக்கு லாஸ் வந்து இந்த அளவுக்கு 40 பாயிண்ட் கிடைக்குது. அப்போ இந்த ட்ரேட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,200 ரூபாய் மைனஸ் ஆச்சுன்னா, இருக்கிற 13,000 ரூபாயில 2,500 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி 10,500 ரூபாய் வச்சு இந்த ஸ்டாக்கை எடுக்க முடியுமா, ஒரு கேள்விக்குரிய ஆகிவிடும். புரியுதுங்களா? நான் என்ன எதுக்காக உங்களுக்கு நான் இதை விளக்கமா சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ நம்மள கேபிட்டல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியமோ அதே போல நம்மளுடைய ரிஸ்க் லெவலும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பார்ச்சுனேட்லி என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் இருக்கு, ஓகே நான் 20,000 ரூபாய் வச்சு ஒரே ஸ்டாக் எடுக்கிறேன் அப்படின்னு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க 2,600 ரூபாயில பேனிக் ஆயிருப்பீங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகே வந்தா எனக்கு லாபம், போச்சுன்னா போகணும் அப்படின்னு ஒரு துணிஞ்சு ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். இப்ப நான் இங்க இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன். இங்க இருந்து எனக்கு வந்து 40 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. இங்க நான் கொடுத்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அவன் ஒரு பீரியட்ல எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டான். இப்ப இங்க கொடுக்கும் போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த 4,000 ரூபாய் நமக்கு ரெக்கவர் ஆயிட்டு நமக்கு அந்த புரோக்கரேஜ் டாக்ஸ் அங்க நிக்கலாம், அப்படி இல்லைன்னா நியூட்ரல் ஆயிருக்கலாம். ஸோ நியூட்ரல் ஆனோடனே அப்பா என்னுடைய ப்ராஃபிட் வந்து நான் லாஸை வந்து நான் நியூட்ரல் பண்ணிட்டேன், நியூட்ரல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு சாதிச்ச ஃபீல் நமக்கு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல புக் பண்ணி இருந்தால், புக் பண்ணலைன்னா என்ன ஆயிருக்கும், இதை நான் லைவ்ல போற மாதிரியே தான் எடுத்திருக்கேன். முன்ன என்ன நடக்குதுன்றதெல்லாம் நான் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர்ஸை வச்சு நம்ம என்ன மாதிரியான எதை மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், இண்டிகேட்டர்ஸ் அப்படியே விட்டுட்டா நமக்கு லாபமா, இண்டிகேட்டர்ஸ் சொல்றத மட்டுமே கேட்டா நமக்கு லாபம் வருமா, இல்லை எப்படின்றத நான் உங்களுக்கு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொன்னது. அப்போ நான் இந்த இடத்துல 190 ரூபாய்க்கு எடுத்து இதனுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா 258 ரூபாய் தான். ஆனா ஐ எவ்வளவு போயிருக்கா, 288 வரைக்கும் போயிருக்கான். ஒரு 30 புள்ளிகள் நம்ம கீழே தள்ளி இது வந்து செல் கொடுத்துருக்குது இங்க. அப்போ நம்மளுடைய டார்கெட்டே பாத்தீங்கன்னா 60 பாயிண்ட் இதுல நமக்கு ஆவரேஜா நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு 40 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கோம். ஓப்பன்ல இருந்து 3வது என்ட்ரி வரைக்கும் நம்ம மைனஸ்ல இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அகைன் செல்லு வந்திருக்குது. செல்லுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல செல்லு வந்திருக்குது. என்ன ரேஞ்சில் வந்திருக்கு, செல்லு வந்து 158 ரூபாயில வந்திருக்குது. அகைன் பை வந்து எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா 155 ரூபாயில இருக்கு. ஒரு 3 புள்ளிகள் செல்லுல நமக்கு வித்தியாசம் வருது. சரியா? அப்போ நம்ம பை வந்து 255 ரூபாய் பை வந்திருக்கு. ஓகே, இப்ப இதுக்கு அடுத்தது என்ன நடக்குது பார்ப்போம்.
இப்ப நமக்கு வந்து 155 ரூபாயில 255 ரூபாயில பை வந்திருக்குது. செல் வந்து பாத்தீங்கன்னா 270 ரூபாய்க்கு செல்ல இருக்குது. அப்ப 55 ஒரு 70 பாத்தீங்கன்னா 60 70 15 பாயிண்ட் நமக்கு இதுல ப்ராஃபிட்டபிள்ல இருக்கிறோம். ஆனா இதுல ஒரு 5 பாயிண்ட் நம்ம மைனஸ் ஆயிடுச்சு செல்லுல. மறுபடியும் செல்லு வந்து 270க்கு செல் ஆயிருக்குது. ஒரு 5 பாயிண்ட் நம்ம பிளஸ்ல இருக்கோம். அதுல ஒரு 60 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கும். மொத்தம் 65 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கும். இப்போ இங்க 670க்கு செல் வந்தவ பை வந்து பாத்தீங்கன்னா 90ல பையா 290ல பையா இருக்கு. அப்போ நமக்கு 70ல இருந்து 90 பை ஆகும்போது நமக்கு 20 பாயிண்ட் மைனஸ். அப்போ 65 பாயிண்ட்ல நம்ம 20 பாயிண்ட் நம்ம இழந்துட்டோம். அகைன் மறுபடியும் 300க்கு 305ல நம்ம பை ஆயிருக்குது. 25 பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 45 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட்ல இருக்கிறோம். ப்ராஃபிட் மீன்ஸ்னா அந்த லாஸ் ரெக்கவர் ஆகி 20-25 பாயிண்ட் தான் நமக்கு வரும். மறுபடியும் 305ல நமக்கு பையா இருக்குது. செல் வந்து பாத்தீங்கன்னா 200 இது ஓபன் 290 305 ஒரு 290 15 பாயிண்ட். இதுல ஒரு 15 அதுல ஒரு 15 30 பாயிண்ட். நம்ம ஆல்ரெடி 40 பாயிண்ட் நியூட்ரல்ல இருக்கும்போது இது ஒரு 30 பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட் நம்ம வந்து இப்ப இருக்கிறோம். இது டாக்ஸ் அண்ட் புரோக்கரேஜ் எதுவுமே இதுல இன்க்ளூட் ஆகல. இப்போ அகைன்ஸ் வந்து மறுபடியும் பைக்கால் வந்திருக்கு. பைக்கால் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 267 ரூபாயில 75 ரூபாயில 76 ரூபாயில பைக்கால் வந்திருக்குது. ரூபாயில பைக்கால் வந்திருக்கு. 276ல வந்து பைக்கால் வந்திருக்கு. செல்கால் வந்து பாத்தீங்கன்னா 277. இதுல வந்து ஒரு 15 பாயிண்ட் நமக்கு 17 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ அதுல ஒரு 10 பாயிண்ட் இதுல ஒரு 17 பாயிண்ட் மொத்தம் 27 பாயிண்ட் தான் நமக்கு இப்போதைக்கு இருக்கிறோம். இதுல இன்க்ளூடிங் டாக்ஸ் அண்ட் புரோக்கரேஜ் நம்ம கால்குலேஷன் பண்ணல. அகைன் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா செல்கால் 290க்கு வாங்க வித்து இருக்குது. அகைன் பைக்கால் வந்து பாத்தீங்கன்னா 296க்கு பைக்கால் ஆயிருக்குது, பை ஆயிருக்கு. சோ மறுபடியும் பைக்கால் வந்து என்ன 298க்கு பையான 296க்கு பையானது. செல்கால் வந்து பாத்தீங்கன்னா 266க்கு செல் ஆயிருக்குது. ஸோ இதுல நம்ம வந்து 30 பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு வந்து மைனஸ். இது 296, இது வந்து பாத்தீங்கன்னா 266. ₹1 50 காசு ₹1 முன்ன பண்ண இருக்கு. நான் ரவுண்டா கணக்கு சொல்றதுக்காக ஈஸியா இருக்கிறதுக்காக அதை மாதிரி பண்ணின்னு இருக்கேன். சரிங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி 27 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட் அபுக்குன்னு போயிடுச்சு. ஸோ செல் கண்டினியூட்டியா தான் போயின்னு இருக்கு, இன்னும் பைக்கு வரல. ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 27 பாயிண்ட் வந்து நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தி, அதாவது ஏதோ ஒரு யூடி பேண்ட் ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கோம் வந்திருக்கு. நான் சும்மா இதுல இண்டிகேட்டர்ஸ் செக் பண்ணும்போது மூவிங் ஆவரேஜ் நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்ததோ சேம் அதர் இண்டிகேட்டர்ஸ்ல இது வருது. ஏன் நான் இண்டிகேட்டர்ஸை பர்டிகுலரா இண்டிகேட்டர்ஸ் நான் உங்களுக்கு வந்து இதுல மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இண்டிகேட்டர்ஸால பயன் உண்டா இல்லையான்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்கிட்டே ரிசல்ட் கிடையாது. இண்டிகேட்டர்ஸை மட்டுமே வச்சு நான் இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இதுல இன்னைக்கு வந்து யாருமே கிடையாது. அப்படி இண்டிகேட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேட்ல மட்டும்
ஸோ நான் ஆப்ஷன் ட்ரேட்ல வந்து இண்டிகேட்டர்ஸையோ மூவிங் ஆவரேஜோ எதையுமே நான் பயன்படுத்தாம எப்படி நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கு சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் தேவை. மார்க்கெட் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா மொத்தமே மூணு டைரக்ஷன் தாங்க. 3 டைரக்ஷன் 2 ஃபார்மெட் தான். ஒன்னு பை, இன்னொன்னு செல்லு. இது 2 ஃபார்மெட்டை தவிர மார்க்கெட் வேற எந்த இதுலயும் உங்களுக்கு வந்து போகாது. ஒன்னு வாங்கணும், இன்னொன்னு விற்கணும். இல்ல விற்கணும், இல்ல வித்ததான் வாங்கணும். ஒன்னு வாங்கிட்ட விற்கணும், இன்னொன்னு வித்ததான் வாங்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சைட்ல தான் நம்ம இருக்க போறோம். 2 ஃபார்மெட் தான். ஆனா மார்க்கெட்ல இருக்கிற 3 ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கோம், அப் ட்ரெண்ட்ல போயின்னு இருக்கோம். இல்லையா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கோம், டவுன் ட்ரெண்ட்ல வந்து இருக்கோம். இது ரெண்டுமே இல்லையா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கன்சால்டேஷன்ல போயின்னு இருக்கோம். இப்படி ஒண்ணு போயிட்டு மறுபடியும் இதுல போட முடியாதா? ஸோ பாத்தீங்கன்னா இப்படி ஒண்ணு போறது, மறுபடியும் இப்படி வர்றது, மறுபடியும் இங்கேயே போறது, மறுபடியும் இங்கேயே வர்றது, மறுபடியும் இங்கேயே போறது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. இப்பதான் பாக்ஸ் டைப் அது இதுன்னு வந்துச்சு. இது வந்து ஒரு கன்சால்டேஷன், ஒரு ஜோனுக்குள்ளேயே இருக்கும். இதை உடைச்சா மேல போவோம், இதை உடைச்சா கீழே போவோம். கண்டிப்பா ஒரு கன்சால்டேஷன்ல இருக்குதுன்னா ஒண்ணு அந்த இடத்துல இருந்து மேல உடைக்கணும், இல்ல அந்த இடத்துல இருந்து கீழே உடைக்கணும். இது எப்படின்னா நல்ல ஹைவேஸ்ல போகும்போது ரோட்ல வந்து டிராபிக் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா வருவான், இங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணுவான், மறுபடியும் இந்த போய் நின்றுடுவான், மறுபடியும் ரிவர்ஸ் போடுவான், மறுபடியும் இந்த போய் நிற்பான், மறுபடியும் ரிவர்ஸ் போடுவான், மறுபடியும் நிற்கலாம். ஒரு இடத்துல டிராபிக் கிளியர் ஆயிருக்கும், அங்கேருந்து ஒண்ணு கீழே, அங்கேருந்து மறுபடியும் டாப் கியர் போட்டு சமையல் மேல போயிட்டே இருப்பான். ஸோ மார்க்கெட்ல இந்த 3 சினாரியோ தான் ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். இதை தவிர மார்க்கெட்ல எந்த சினாரியோ கிடையவே கிடையாது. அதே போல இந்த இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 வருஷம் 10-15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து என்னென்னமோ இன்னைக்கு வந்து இது RSI வந்து என்னென்னமோ போயின்னு இருக்கு. பெரிய ஒரு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மூவிங் ஆவரேஜ் தான் இருக்கும். அது எது மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் எதை நம்ம குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா லாங் பீரியட்ல நீங்க வச்சு பார்க்கலாம். இப்ப நிப்டி நீங்க ஸ்பாட்ல போறீங்க, அதுல போகும்போது பாத்தீங்கன்னா டே கேண்டில், 1 ஹவர் கேண்டில், இத மாதிரி லாங் பீரியட்ல நீங்க வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுல வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதுலயும் நமக்கு வந்து ரிஸ்க் இருக்கு. சேம் அந்த கன்சல்டேஷன் ஜோன்ல இது 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 வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன். இதுல இருந்து வந்து பாருங்க, இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனா நம்ம இது பண்ணுவோம். டே 1 ஹவர் கேண்டில் அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 மணி நேரமா கன்சல்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் உடைச்சிருக்கான். எண்ணில இருந்து பாத்தீங்கன்னா 17 பிப்ரவரி 17ல இருந்து உடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா 18 பிப்ரவரி 18ல ஒரு நாள் ஃபுல்லா கன்சல்டேஷன்லயே வச்சிருக்கான். அப்போ அவனோட ஐ வந்து பாத்தீங்கன்னா 720, 640, 720, 640, 720, 640, 720 இதே ஜோன்ல கொடுத்துருப்பான். அதாவது ஒரு நம்பர், அதாவது நீங்க வந்து கன்சல்டேஷன் எது எப்படி நீங்க டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபான்னு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் போட்டுங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் வேண்டாம், 200 ரூபான்னு ஒரு மார்க் பண்ணீங்க. கீழே வந்து ஒரு 100 ரூபான்னு மார்க் பண்ணீங்க. இங்கேருந்து ஒருத்தர் வந்து 200 ரூபாய்க்கு நேரம் வேகமா ஓடுறான்னா 200 ரூபாய் தாண்டி போனான்னா அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு அர்த்தம். 200 ரூபாயில போய் டச் பண்ணி அங்கேயே நின்று இருக்கிறான்னா அவன் அடுத்த ரவுண்டு மேல போறதுக்கு அவன் ரெஸ்ட் எடுக்கிறான்னு அர்த்தம் மேக்சிமம். ஒருவேளை அங்க ரெஸ்ட் எடுத்தவன் கீழே வந்தானா கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவன் எது வரைக்கும் எங்க இருந்து ஓடனானோ அவ்வளவு தூரம் ஓடிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு இடத்த நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஓடினவன் இதே இடத்துல தேங்கி நின்னான், ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். கன்சல்டேஷன் ஆயிடுச்சா 1, 2, 3, 4, 5, 6, 7 மணி நேரம் கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட் டேவோ நெக்ஸ்ட் வீக்கோ எப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் எங்க இருந்து ஓடினானோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து கீழே வந்துட்டானா, கிளம்பு நேரத்திலேயே வந்து நிக்கிறானா. சோ அதனால வந்து கன்சல்டேஷன்ல இதுவும் நடக்கலாம் அதுவும் நடக்கலாம். எங்க ஆரம்பிக்கிறானோ
அந்த இடத்துல இருந்து கண்டிப்பா அவன் ரேஞ்ச் போயே தீருவான். ஸோ இதுக்கு சில சிம்டம்ஸ் வந்து மார்க்கெட் நமக்கே கொடுக்கும். ஓப்பன்ல என்ன நடக்குது, ஓப்பன் கேண்டில்ல என்ன நடக்குது, இன்னைக்கு வால்யூம் எப்படி இருக்கு, நேத்தியோடைய சப்போர்ட் எப்படி இருக்கு, ரெசிஸ்டன்ட் எங்க இருக்குது, மார்க்கெட்ல நம்ம எந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 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 3-4 விதமான கோடுகள் போட்டாலுமே நமக்கு போதும். இண்டிகேட்டர்ஸே நமக்கு தேவைப்படாது. இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தவே நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு சிறிய அமௌண்ட் வச்சு பண்றவங்க இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஜெயிச்சு வெளியே வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ்ல மூவிங் ஆவரேஜ்லாம் ஸ்டாக்குக்கு ஓரளவுக்கு வந்து பொருத்தமா வரும். நீங்க எந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தாலும் ஒரு பொருத்தமா வரும். இந்த இடத்துல நம்ம வந்து வந்திருக்குது மார்ச் 2ஆம் தேதி, மார்ச் மாசம் 2ஆம் தேதி வந்திருக்குது. அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்? செல்லிங் வந்து பாத்தீங்கன்னா 315, அவன் லோ வந்து பாத்தீங்கன்னா 291, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 26 பாயிண்ட் வந்திருக்கான். ஆர்பிஎல் பேங்க் 3180 குவான்டிட்டி. அப்போ 3000 குவான்டிட்டின்னும் போது நமக்கு வந்து 25 பாயிண்ட் என்ன ஆச்சு? 25 750, 75,000 ரூபாய் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா கிடைக்கும். எவ்வளவு நாளுக்குள்ள? மார்ச் 2ல இருந்து மார்ச் 9, 2-3 நாள் தான். அது மறுபடியும் அகைன்ஸ் வந்து 110 ரூபா வரைக்கும் போனாலும் அவனுடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கீழே 87 வரைக்கும் நமக்கு வருது. இப்போ இவன் இந்த இடத்துல நமக்கு செல் கொடுக்குறான். நம்ம எங்க போய் நம்ம புக் பண்ணலான்றத நம்ம சப்போர்ட் ரேஞ்ச் எங்க இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கச்சாமச்சான் இது. சப்போர்ட் ரேஞ்ச் எங்க இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வெயிட்டேஜான கவுண்டர், அதே போல ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி, இதுக்கெல்லாம் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து ரொம்ப நல்லாவே பொருந்தும். பட் ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிப்டி ஆப்ஷன், பேங்க் நிப்டி ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பொருந்ததுக்கு ரொம்ப டஃப் தான், பொருந்தாது. அதை வச்சு நம்ம ட்ரேடு நம்ம பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பணம் இழப்பு வரும். பணம் இழக்கிறோமோ இல்லையோ, ட்ரேடு எடுத்த மாதிரியே இருக்கும். பொட்டியில 10 ரூபாய் ஏறாது. நான் 1 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த 1 லட்ச ரூபாய 1,01,000 அப்படின்றத நம்ம காட்டுறதுக்கு முடியாது. ஸோ இது வந்து பேங்க் நிப்டி ஃபியூச்சர் தான். நம்ம எப்படி ஸ்டாக்ஸ்ல பண்றோமோ அதே மாதிரி இது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்ல இருக்கனால ஃபியூச்சர்ஸ்ல இது மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் டேல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எடுத்திருக்குது, மறுபடியும் கிட்ட வந்து போயிருக்கு, மேல போயின்னு இருக்கு, கண்டினியூ போயின்னு இருக்கு. இதை நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை உட்காந்து நம்ம ட்ரேடு நம்ம அனலைஸ் பண்ணின்னு இருப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டினியூ ஒரு 10 நிமிஷம் 1 2 3 4 கேண்டில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். இதுல ஒரு 3 கேண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட். இது 3 கேண்டில் ரிவர்ஸ், அதாவது பேக் டு பை அண்ட் பை செல் இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதுலயே நமக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. பட் லாங் டைம் பீரியட்ல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் வந்து ஸ்டாக்குக்கும் ஃபியூச்சருக்கு இதுக்கும் ஓரளவுக்கு செட் ஆகும். ஸ்டாக்குக்கு நிறையவே செட் ஆகும். ஏன்னா சின்ன சின்ன லாஸ் நமக்கு வந்து கொடுத்தாலும் பெரிய ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கொடுப்பான். ஸோ அதனால ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரிஸ்கான விஷயம்தான். பேங்க் நிப்டி 56,000 கால், ஒரு 57,000 போட்டுக்கலாம். 57,000 கால் ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இதுல இருந்து 400 ரூபாயில எடுத்திருக்கான், 400 ரூபாயில 470 போயிருக்கான், மறுபடியும் 400 வந்திருக்கான், 470 நின்று இருக்கான். இது ப்ரீவியஸ் கேண்டில்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இங்க எங்கேயுமே பை வந்திருக்காது, ஓப்பன்ல எங்கேயுமே பை வந்திருக்காது, எல்லாமே மேலே தான் இருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் 8 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ட்ரேடே வந்திருக்காது. 10ஆம் தேதி கேப் ஓபன் பண்ணும் போதே மேல போய் ஓபன் பண்ணிருக்கோம். அப்போ 437 ரூபாய்க்கு நமக்கு பை கால் வந்திருக்குது. 437ல இருந்து அதிகபட்சமா 550 வரைக்கும் வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் லெவல்ல நம்ம முடிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ ஒருவேளை அதை நான் அப்படியே விட்டு இருக்கிறேன், மேல வரான்னு பாத்தீங்கன்னா அகைன்ஸ் மறுபடியும் மறுநாள் கீழே போயிருக்கான். ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா,
இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிஸ்க் வந்து ஆப்ஷன்ஸ்ல ரிஸ்க் தான் அதிகமா இருக்குமே தவிர நமக்கு ப்ராஃபிட்டபிள் பெருசா வரவே வராது. கண்டிப்பா நான் ஆல்ரெடி ஏற்கனவே நேற்று நான் பை வந்தது, இது கண்டினியூட்டி போகுது இதெல்லாம் சொல்லிக்கலாம். பட் ரியாலிட்டியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து சுட்டு ஆகிறது. ஆப்ஷன்ஸ் பேங்க் நிப்டி, பின் நிப்டி, மிட் கேப் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சஸ், நிப்டி, இது எல்லாத்துக்கும் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் எடுத்தாலும் அது வந்து ஒன்று நியூட்ரலா இருக்குமே தவிர ப்ராஃபிட்டபிள் பெருசா வரத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரிங்களா? இந்த பதிவுல இண்டிகேட்டர்ஸை பத்தி ஓரளவுக்கு நான் உங்களுக்கு லைவாவே சொல்லி, அதாவது ஒரு 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 மார்க்கெட்டை வந்து லைவ்ல எப்படி போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரீப்ளே பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டை ரீப்ளே பண்ணி உங்களுக்கு கண்ணெதிரியே காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம். ஒரு ஸ்டாக்கு ஒரு நிப்டி வந்து இப்போ நிப்டி இருக்கு, இப்போ நிப்டி வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நம்ம வந்து எடுக்கிறது. இப்போ ஓப்பன்ல ஒரு 23,500 ஓப்பன் ஆகுதுன்னா 24,000 போயிடுச்சுன்னா அப்ப அந்த 27,000 போயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து, இல்ல ஓப்பன்ல என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து, இல்ல ஈவினிங்ல போயிட்டு எந்த ஸ்ட்ரைக் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து நிப்டியில ஆப்ஷன்ஸ் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை எந்த நேரத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.